இது வந்து அதிகமாக கிடைக்காது கமிஷன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைலர் பண்ணுற ஐடியாவில் தான் இருக்கும், கடைகளுக்கு போடக்கூடிய ஐடியாவில் தான் இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் நம்மளை பற்றி உள்ள விஷயங்கள் தெரியும். இதை எப்படி தயாரிக்கிறோம் அப்படிங்கிறத இந்த பாருங்கள். நம்ம கடையில் பாதியோடு இந்த பக்கெட்டு ரெடி பண்ணியிருக்கேன், நம்மளாவே ரெடி பண்ணியிருக்கோம். அந்த பாருங்கள், கம்பி மிஷினில் வந்து எடுத்து ரெடியாகவே இருக்குது, மிஷினோட இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து 2 கேன் இருக்குது. இந்த 2 கேன் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பேஸ்ட்டு, ஒன்று வந்து சிலிக்கான் ஆயில். இப்போ நம்ம மிஷினுக்குள்ளே இது டைனா அந்த நம்ம கால் சைஸ் இருக்குல்ல, சைஸோட இது 7ஆம் நம்பரு, 8ஆம் நம்பரு, 6ஆம் நம்பரு, இப்படி டபுள் சைடுக்குள்ளே எல்லாமே எல்லா லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாத்துக்கும் உள்ளது இருக்குது. இது எல்லாமே நம்மளாவே ஓனாக ரெடி பண்ணிட்டோம். தரையில் வந்து ட்ரில்லு போட்டு இறக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூக்குறதுனால வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் காட்டுறேன். இப்போ நம்ம இது அமுக்கணுன்னா பேக் சைட்லேருந்து தூக்கும், அதை தூக்கிடாமல் இருக்கிறத வெயிட் வச்சுருக்கேன். நம்ம ஆலப்பில் கல் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஷீட் இருந்தால் இருக்குது பாருங்கள். ஒரு ஷீட் நான் எடுத்து நான் உங்களுக்கு அடித்து காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஷீட் இது. இந்த ஷீட்டில் இப்போ நம்ம அந்த அச்சை வச்சு நம்ம கட் பண்ணணும். ஒரு கணக்கு மொத்தம் ஒரு செட்டுக்கு வந்து 10 எடுக்கணும். எப்படின்னா 5 செப்பல் எடுக்கிறேன் ஒரு சைடில். 5 செப்பல்னால் லெஃப்ட் அண்ட் ரைட்டு, லெஃப்ட்டில் 5 ரைட்டில் 5, மொத்தம் அந்த சைடு இதில் வந்து 10 பீஸ் வந்துடும். இதில் 10 பீஸ் வந்துடும். இப்போ நம்ம இதில் லோட் பண்ணுறதுக்கு எப்படி சைஸ் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அது எடுத்தோடனே திருப்பி வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறான் பாரு. இப்போ நம்ம வந்து ஒரு 7ஆம் நம்பரு டை எடுக்கிறோம். டை எல்லாமே துரு பிடிச்சி தான் இருக்குது. பாலிஷ் போட்டிருந்தேன், நான் துரு பிடிச்சிருச்சு. மறுபடியும் வச்சு எடுக்கையில் கொஞ்சம் துரு விட்டோம். 7, 8. இப்போ நான் 7ஆம் நம்பரை எடுக்கிறேன். ஏழாம் நம்பர் எடுத்து இப்படி வச்சோம் அப்படின்னா சீட்டில் 1, 2, 3, 4 தான் எடுக்க முடியும். அப்போ ஆக்சுவலாக 4 நாள் 8 தான் எடுக்க முடியும். 4 நாள். இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த சைடில் வச்சோம் 8 பீஸ் தான் வரும். இப்போ இந்த சைடில் வச்சோம் அப்படின்னா 1, இந்த பக்கெட் 1, 2, லெஃப்ட் அண்ட் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு. இதில் இந்த லென்த்து ஃபுல்லாகவே நம்ம எடுக்கிறோம். இப்படி கணக்கு பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 பீஸ் வரைக்கும் எடுக்கலாம். ஒரே இதில் இருந்தால் கொஞ்சம் கூட எடுக்கலாம், சைஸ் மாற்றி எடுக்கும்போது கொஞ்சம் குறையும். இப்போ இந்த சைஸில் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சைஸில் வச்சு எடுக்க போகிறோம். இந்த சைஸில் வச்சு நான் எப்படி அடிக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம சொந்தமாக தொழில் தொடங்குறவங்க வந்து இதை வச்சு நம்ம பயன்பெறலாம். சரி, இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட கம்பி இது வந்து இந்த கம்பியை தான் நம்ம உள்ளே உடப்போம். உள்ளே விட்டுட்டு இந்த இதை ப்ரெஸ் பண்ணும்போது அது கீழே வந்து ஃபுல்லாக அமுங்கிச்சு அப்படின்னா கட் ஆகிடும். சாம்பிள் வச்சு காட்டுறேன். உள்ளே வச்சாச்சு. வச்சுட்டு இது பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, உள்ளே வச்சுருக்கேன். ப்ரெஸ் பண்ண அது இறங்கி ஃபுல்லாகவே. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா எனக்கு நம்ம ஃபிட்டிங் வந்து நம்ம அதில் பண்ணாதனால வந்து தூக்க ஆரம்பிக்குது. ஃபிட்டிங் வந்து தூக்க ஆரம்பிக்குது. இப்போ நான் வந்து ஃபுல்லாக அமைக்கிருக்கேன் பாருங்கள். அமைக்கிட்டேன், கட் ஆயிடுச்சு. நம்ம திருப்பி எடுத்துகிட்டு நம்ம அதை செக் பண்ணணும். ஃபுல்லாக அமைக்கிட்டு இப்போ விடுறேன். விட்டுட்டு இப்போ நம்ம கீழே வெளியில் எடுக்கிறோம். டை வந்து ஃபுல்லாகவே கட் ஆகிருக்கும். ஃபுல்லாக கட் பண்ணினா தான் நம்ம ஃபினிஷிங் கிடைக்கும். நம்ம பிச்சு எடுத்தோம் அப்படின்னா ஃபினிஷிங் வராது, கிரைண்டிங் பண்ணுற மாதிரி வரும். இப்போ ஃபுல்லாக வெளியே ரிலீஸ் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், செப்பல் ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும்.
இப்போ இதை வெளியில் எடுத்துருவோம். அவ்வளோதான், எடுத்தாச்சு. இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட்டு. மேலே நம்ம பாதம் மிதிக்கிற இடம், இது ஒரு டிசைனு. கால் கொஞ்சம் இதாக இருக்கிறவங்களுக்கு, வலி எடுக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் சுருக்கு குத்துற மாதிரி இருக்குது, ஆர்த்தோ செப்பல் மாதிரியே. சரி, ஃபினிஷிங் நல்லா கட்டாக இருக்குது. அப்படி இருந்தாலும் நம்ம சைடு வந்து ஒரு லைட்டாக ஒரு கிரைண்டிங் பண்ணால் தான் நமக்கு ஃபினிஷிங் கிடைக்கும், நல்லாயிருக்கும் பார்க்க. அது ஒரு கிரைண்டிங் பண்ணிக்குவோம். எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ இதில் வந்து ஒரு செட்டு இப்போ ஒரு செட்டு எடுத்துட்டேன். இந்த ஒரு செட்டுக்கு அப்புறம் ஷீட்டை வந்து திருப்பி போட்டிருக்கேன். தலைகீழ வச்சு எடுத்தோம். இப்போ ஷீட்டை திருப்பி போட்டிருக்கேன். ஷீட்டை திருப்பி போட்ட மாதிரியே டையோட சைடு பார்த்துக்குங்க, திரும்பி இருக்கும் டை. புரியுதா உங்களுக்கு? இது அப்படியே டையை வச்சு திருப்பிடுங்க. திருப்பிட்டால் இந்த பக்கத்தில் இருக்கும். நமக்கு ஒட்டை வச்சு செப்பலோட சைடு கார்னரு இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அவ்வளோதான். மறுபடியும் இவ்வளோ தூக்கி வச்சு அதே மாதிரி கட் பண்ணி எடுக்கிறோம். பாருங்கள், இப்போ நான் மறுபடியும் தூக்கி உள்ளே வச்சு கட் பண்ணி எடுக்கிறேன். கரெக்டாக உள்ளே வச்சுட்டு ப்ரெஷ் பண்ணணும். இடம் கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. ஃபுல்லாக கட் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி வெளியே எடுப்போம். இது வந்து 7ஆம் நம்பர். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஷீட்டை திருப்பி வச்சுருந்தேன். அதனால் எனக்கு லெஃப்ட்டு ரைட்டு கரெக்டாக வந்து அமைஞ்சிருச்சு. நம்ம அதே பக்கெட் எடுத்தோம்னா ஒரே மாதிரி ஒரே சீதாக தான் வரும். ஓகே, டன். இப்போ இது வந்து ஒரு பீஸை நான் உங்களுக்கு எடுத்து நான் இது எப்படின்றத நான் காமிக்கிறேன். அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்த இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிரைண்டிங் மிஷினு ப்ளஸ்ஸு நமக்கு மிஷினோட எல்லாமே சேர்த்து தான் ஒரு காஸ்ட்டு வந்துச்சு. இப்போ கிரைண்டிங் பண்ண போகிறேன். கிரைண்டிங்னா ப்ளஸ்ஸு ஹோலு கிரைண்டிங். அந்த டையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செப்பல் மாட்டுறதுக்கான ஒரு ஹோல் விழுந்துடும். நம்ம வார் மாட்டுறோம்ல, நம்ம காலுக்கு வாருக்கு வந்து கால் வந்து அந்த இது வந்து ஓட்டை விழுந்துடும். இந்த ஓட்டையை வந்து நம்ம பஞ்சு தான் பண்ணியிருக்கோம். நம்ம அதை எடுத்துகிட்டு திரும்பி கிரைண்டிங் பண்ணால் தான் நமக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். அப்போ நம்ம வெளி தோற்றத்தை கிரைண்டிங் பண்ண வேண்டியது இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், சைடில் பார்த்தீங்களா, இதில் வந்து கொஞ்சம் பர்ரு இருக்குது. இந்த பர்ரு இந்த மாதிரி இதை லைட்டாக ஒரே ஒரு கிரைண்டிங் மட்டும். இந்த செப்பல் எப்படி பண்ணுறேன், எப்படி ஃபினிஷிங் பண்ணி எப்படி செப்பல் நம்ம கொண்டு வரன்றதை பார்ப்போம். இப்போ லைட்டாக ஒரு கிரைண்டிங் பண்ணி இதுக்கு பஞ்ச் மட்டும் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம கிரைண்டிங் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நான் அதில் சொல்லியிருந்தேன்ல ஒரு ஹோல் இருக்குது, அந்த ஹோல் எடுக்கணும்னு. நம்ம ஒரு பின்னை வச்சு இப்போ அந்த ஹோலுக்கு வந்து குத்துனோம் அப்படின்னா அந்த அவுட் சைடில் பார்த்திங்கன்னா எடுத்துருச்சு. அந்த பீஸை பாருங்கள், அந்த பஞ்சு பண்ண அந்த பீஸு போக நமக்கு இந்த இடம் வந்து ஹோல் விழுந்துருச்சு. பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஹோல் விழுந்துருச்சு. அதே மாதிரி நம்ம அதில் இந்த பக்கத்து ஒரு 4 ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையில் உள்ள பஞ்சை எடுக்கிறேன் கரெக்டாக. ஓகே, எடுத்தாச்சு. இதில் ஒரே பஞ்சு வெளியில் வரல. ஓகே, இப்போ இந்த 4 பஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 4 ஹோலுமே தெளிவாக ஒரு ஃபினிஷிங்கை எடுத்தாச்சு. தெரியுதா? 4மே எடுத்தாச்சு. இதோடு சேர்த்து மொத்தம் 5 ஹோல். ஒரு இதில் 5 ஹோல் வருது. இதில் டபுள் பின் நம்ம மாட்டுறதுனால நமக்கு ஒரு பெனிஃபிட். இந்த இது வந்து டபுள் பட்டன் வர்றதுனால நமக்கு பெனிஃபிட் வரும்.
என்ன பெனிஃபிட் இருக்குன்னா ஒரு பட்டன் வந்துட்டாலும் ஒரு பட்டன் கஸ்டமருக்கு வாழ்நாள் கொடுக்கும். இது மேக்ஸிமம் 3 மந்த்லேருந்து ஒரு 6 மந்த் வரைக்கும் இது ரஃப் யூஸுக்கு யூஸ் ஆகும். இல்லை கொஞ்சம் யூசேஜுக்காக சும்மா பாத்ரூம் போகிறதுக்கு மட்டும் மற்ற இதுகளுக்கு பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். இந்த ஓட்டையாக இருக்கக்கூடியது வந்து ஏர் லாக் நல்லா பண்ணிவிட்டு கொஞ்சம் வழுக்காமல் இருக்கும். பாசம் பிடிச்ச இடத்துல இந்த இது செப்பலை போட முடியாது. அதான் ஒரு விஷயம். இப்போ அதுலேயும் எடுத்துருவோம். இது 4 இதையும் எடுத்தாச்சு. இதுலேயும் சரியான வெக்கங்க, உட்காந்துருக்க முடியல என்னால். ஃபேன் வந்து அமர்த்திட்டு மோட்டருக்காக சுவிட்சை மாற்றிட்டேன். அதனால் என்னால் உட்காந்துருக்க முடியல. இப்போ சைடு, அதாவது பர் இருக்கிற இடங்கள சைடாக ஒரு கிரைண்டிங். பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஒரு ஃபினிஷிங் இருக்கும். சைடில் உள்ள அந்த பர்ற புறாத்தையும் நீட்டாக எடுத்துடுறோம். ஃபினிஷிங்காக இருக்கும். ஒரு ஃபினிஷிங்கை நீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு, இப்போ ரைட் சைடு முடிஞ்சு இப்போ லெஃப்ட் சைடை நீட்டாக பண்ணிடுறோம். ஓகே, ஒரு ஃபினிஷிங்காக பண்ணியாச்சு. இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா இந்த மோட்டரோட இன்னொரு சைடில் ஒரு பஞ்சிங் கொடுத்துருக்கு, ஹோல் கொடுத்துருக்கோம். அந்த ஹோல் இந்த இடத்துல ஒன்று, இந்த ஹோலை வந்து இதில் நம்ம டையில் கொடுக்க போகிறோம்.
அது மாதிரி 4 பக்கத்துலேயுமே எடுக்கணும், மேலேயும் எடுக்கணும், 5 பக்கத்தில் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ளஸ் 5 எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ நமக்கு மோட்ரு தேவையில்லை, மோட்ரு ஆஃப் பண்ணிடுறோம். இந்த மாதிரி ஒரு பின் இருக்கும். இந்த பின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செப்பலுக்கு வார் மாட்டக்கூடிய அந்த பின்னு. இந்த பின்னத்தை நம்ம இந்த ஹோல் வழியாக திணிக்கணும். அப்படியே பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஹோல் வழியாக அதை திணிக்கிறோம். இது பாருங்க, இந்த ஹோலுக்குள்ளே இதை அப்படி திணிக்கிறோம். திணிச்சோன்னே மேலே வரும். இப்படி மேலே வரும்போது என்னாகும் அப்படின்னா பிஞ்சிரும். இது பிஞ்சிருக்க கூடாதுன்ட்டு பார்த்தேன். மேலே சிலிக்கான் ஊற்றுறோம். சில பேர் தொட்டுட்டு இது பண்ணுவாங்க, நம்ம சிலிக்கான் ஊற்றி இது பண்ணுறோம். அப்போனா செருப்பு வந்து சீக்கிரத்தில் பிய்யாது, ஹோலும் பெருசாகாது. இப்போ நம்ம 6-7 சைஸ் வந்து 6-7. இந்த 6-7க்கு இது ஒரு பலகையில் நான் மாட்டி வச்சுருக்கேன். இப்போ அது தெரியும், பலகையில் மாட்டி வச்சுருக்கேன். சிலிக்கான் ஆயில் பக்கத்தில் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம உட்காந்துக்கிட்டே இந்த வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். உட்காந்துக்கிட்டே இந்த வேலை பண்ணுற மாதிரி, நம்ம நின்றுக்கிட்டு இருக்க முடியாமல் உட்காந்துட்டே பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குன்னு சொன்னல, இது 6-7. இது ஆக்சுவலாக ரைட் சைடு. நமக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு. மாற்றி போட்டோம்னா அப்புறம் நம்ம கலட்ட முடியாது. கலட்டோம்னா அந்துடும், இல்லைன்னா பட்டன் வந்து கட் ஆகிடும். அது வந்து ஒரு நேக்கான மெத்தடில் வந்து நம்ம கழட்டிடலாம். இப்போ வந்து பாருங்கள், இதே செப்பலுக்கு ஏற்ற மாதிரியே இது வந்து 6-7 தான் லெஃப்ட் சைடு. 6லையும் யூஸ் பண்ணலாம், 7லையும் யூஸ் பண்ணலாம், லெஃப்ட் சைடு. இப்போ இந்த பட்டன் மாட்ட போகிறோம். இதை உள்ள விட்டுறோம். அமுக்கும்போது உள்ளே வந்துடுச்சு. இது அப்படியே இந்த பட்டனை இதுக்குள்ளே வச்சு ஃபுல்லாக வைக்கணும்னா ஃபுல்லாக வச்சாலும் வரும். அரை இதாக வச்சா நம்மளுக்கு டபக்குன்னு எடுக்க ஈஸியாக இருக்கும். செல்லு ஒரு கையில் பிடிச்சிட்டு பண்ண முடியல. இந்த மாதிரி அரை இது வச்சுட்டு மேலே இது இழுக்கிறோம். வந்து அப்படியே திருப்பி பாருங்க, பட்டன் உள்ளே வந்துருச்சு. அதுக்கேற்ற அளவுக்கு டைட் பண்ணி உள்ள கரெக்டாக இருக்கும், அளவு கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடுக்கானது வந்துருச்சு. ஃபினிஷிங்கை மாட்டி முடிச்சோன்னா நமக்கு ஒரு இதாக வந்து கரெக்டாக வந்துடும். இந்த பக்கத்தில் உள்ள 4 போர்ட்லையும் சிலிக்கான் ஊற்றிக்கிறோம். சிலிக்கான் உள்ள திணிச்சு விட்டு சிலிக்கான் பின்பொடி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பட்டனை உள்ளே வச்சு அமுக்கிறோம். ஃபஸ்ட்டு பட்டனை தான் அமுக்கணும், 2வது பட்டன் அமுக்க போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டன் போடுறதுக்கு சரியான மாதிரி இதை கொடுத்து இதை இந்த அளவுக்கு பாதி மட்டும் நிற்பாட்டி, பாதி மட்டும் போடணும். அதே மாதிரி தான் பாதி மட்டும் நிற்பாட்டி மறுபடியும் செப்பலை இழுக்கலாம். அவ்வளோதான், மாட்டிச்சு பண்ணது. அதே மாதிரி அடுத்தது இதை வந்து ஆப்போசிட் இப்படி கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா ரெண்டும் பர்ஃபெக்டாக டேமேஜ் எல்லாம் பர்ஃபெக்டாக வந்துருச்சு. எந்த ஒரு
இதில் பார்த்திங்கன்னா அடுத்த ஹோலில் அதே மாதிரி தான் சிலிக்கான் லைட்டாக பயன்படுத்திக்கிறோம். ஏன்னா செருப்பு வந்துடக்கூடாது அப்படின்றத. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வாரில் தான் நம்ம பண்ணணும். ஆனால் நம்ம சிலிக்கான் அதில் போடுறதுனால நமக்கு வார் ஆகாது. அவ்வளோதான், ஃபினிஷிங்காக செட் ஆகிடுச்சு. இதே அதே மாதிரி லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடுக்கு இப்போ போட போகிறோம். இன்னும் உள்ளே போடுறோம். ஃபஸ்ட்டு பட்டன் போடுறோம், அடுத்து ரெண்டாவது பட்டன். நீங்கள் ரெண்டாவது பட்டன் போட்டு ஃபஸ்ட்டு பட்டன் போடலாம். அப்படி போடும்போது என்ன ஆகுதுன்னா பட்டன் கட் ஆகிடும். பட்டன் கட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பீஸே வேஸ்ட்டாக போகும். நம்ம என்ன பண்ணால் பண்ண முடியாது. அதனால தான் ஃபஸ்ட்டு பட்டனை போட்டுட்டு ரெண்டாவது பட்டனுக்கு அடுத்து வரோம். அவ்வளோதாங்க, நம்ம செப்பல் ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு இன்னும் சில வேலைகள் இருக்குது. என்ன அப்படின்னா, நான் இதை போய் க்ளீன் பண்ணணும். நம்ம நார்மல் வாஷ் தான், நம்ம ஷாம்பூவில் ஏதோ கொடுத்து சும்மா நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போயிடலாம். சரி, இந்த இதுக்கு இப்போ அடுத்து வாஷ் பண்ணுறதுக்கான போயிடுவாங்க. பின்பக்கத்தில் நம்ம கடையோட பின்பக்கத்தில் நான் கொண்டு போகிறேன் வாங்க. இது பார்த்திங்கன்னா செருப்பு வந்து நம்ம அலசி க்ளீன் பண்ணி ஒரு ஃபினிஷிங்கை கொண்டு வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா அதில் சில இது வந்து ஒட்டணும். அதுக்கு என்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டிக்கரு, ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஸ்டிக்கரு ப்ளஸ்ஸு அதுக்கு ஒட்டுறதுக்கு அனாபாண்டை எடுத்து வச்சுருக்கோம். இந்த அனாபாண்டை வச்சு நம்ம அதை ஊற்றி ஒட்டுறோம். டாப்பில் பேஸாக 2-3 ட்ராப் விட்டுட்டு அதை ஃபுல் எல்லாத்துக்கும் பரவுற மாதிரி வச்சுட்டு ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறத அது மேலே ஒட்டிடுங்க. அவ்வளோதான், பிடிச்சிக்கிடுச்சு நல்லா. இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் செப்பல் ஒரு செப்பலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது அப்படின்ட்டு. ஒரு செப்பலை நம்மளாவே ஹேண்ட்மேடு செப்பலை நம்மளாவே உருவாக்கிட்டோம். ஒரு ஹவாய் செப்பல் நம்மளை உருவாக்கிட்டோம். இது எப்படி அடுத்தடுத்து நம்ம இதை எப்படி சந்தைப்படுத்துறது, இது எப்படி பேக்கிங் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.